அற்புதமாக நிறைய கருத்துக்கள் இந்த மேடையில் எல்லாருக்கும் கிடைக்க இந்த பிரபஞ்சம் அருளியமைக்கு நவகிரகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் ஜோதிட தென்றல் தண்டபாணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். குருவே போற்றி, குருவே துணை. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். நான் உங்கள் ஜோதிடர் தனம் தண்டபாணி, திருப்பூர் மாவட்டம், பல்லடம் வட்டம். அதாவது இன்னைக்கு நான் பேச உள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னா மாந்தியுடைய பலன்கள். 12 பாவத்திலேயும் மாந்தி நின்ற பலன்கள். முதல்ல நான் வந்துட்டு இந்த குபேர கலசம் அறக்கட்டளைக்கு நன்றி செலுத்திக்கிறேன். என்னை வந்துட்டு அழைச்சி என்னை பேச சொன்னதுக்கு மிக்க நன்றி. மேலும் பிரபஞ்சத்திற்கு நன்றி. இங்கே கூடியிருக்கும் அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். அதாவது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில் நான் எப்போவுமே அது என்னன்னு தெரியல, எப்படி பிரபஞ்சம் நம்மளுக்கு இன்றைக்கி பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படிங்கிறத நான் முதல்ல அனலைஸ் பண்ணுவேன். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும், பட் நான் வந்துட்டு அதில் கொஞ்சம் எடுப்பேன் எப்படிங்கிறது எல்லாமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 12:05 ஆச்சு. 12 மணி எக்ஸாக்டாக 12. ஸோ எனக்கு பிரபஞ்சம் 12 மணிக்கு தான் பேசணும்னு விதி. பிரபஞ்சம் இப்படி தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணியே ஆரம்பம். ஆனால் நான் வந்துட்டு 12 மணிக்கு தான் பேசணும்னு பிரபஞ்சம் கொடுத்துருக்குது. ஸோ இது எல்லாமே இப்படிலாம் நான் எடுப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் உரை, நான் வந்து கடகராசி. அப்போ இது எல்லாமே எனக்கு சூட் ஆகும். ஸோ இதை போல் நான் எல்லாமே எடுப்பேன். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 21/2/2026. ஸோ கூட்டினா 6 வருது. 6 அப்படிங்கிறது சுக்கிரன். இதோடைய தலைமை சுக்கிரனுடைய காளீஸ்வரி மேடம். ஸோ இவங்க தான் இது வந்து மீட்டிங் நடத்துகிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 21 தேதி, இதையே கூட்டினா 3. 3ங்கிறது குரு. நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. குருவுடைய மீட்டிங் நடக்குது. ஓகே. இன்றைய தேதி மாசி 9ஆம் தேதி. 9னா நவகிரகம். நான் நவகிரகம் பற்றி எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக 9னா செவ்வாய். செவ்வாய்னா முருகன். முருகனுடைய பெயர் தண்டபாணி, என் பேர் தண்டபாணி. தற்போது கும்ப மாதம். இதை நடத்துவரே கும்பராசி காளீஸ்வரி தான். அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னாலே தொழிலுடைய கிரகம். அனைவருமே ஜோதிட தொழில் செய்கிறோம். ஜோதிட ரீதியாக கருத்தரங்கம் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது இது வந்துட்டு இப்போ விஸ்வாவசு வருடம். நம்ம அனைவரும் விசுவாசமான ஜோதிட தொழில் செஞ்சிட்ருக்குறோம். ரெண்டாவது இப்போ சுக்லபட்சம். இது வந்து சுக்லபட்சம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு 2 லெட்டரு சுக் அப்படின்னால சுக்கிரன். அப்போ சுக்கிரன் நடத்தும் நிகழ்ச்சி. அடுத்தபடியாக இன்றைய திதி பார்த்திங்கன்னா சதுர்த்தி. சாது ஈர்த்தி. சதுர்த்திக்கு 5 எழுத்து வருது. 5 எழுத்து மந்திரம். அப்போ இன்றைக்கி எல்லாருமே விநாயகரை வழிபட்டுட்டு வந்திருப்பீங்க. விநாயகர் தான் நம்மளுக்கு ஆதி கடவுள். நான் வர வழியில் விநாயகரை வழிபட்டு தான் வந்தேன். ஸோ 5 எழுத்து மந்திரம். 5ன்னா புதன். ஸோ புதன் என்றால் ஜோதிடம். மேலும் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம். அதுவும் புதனுடைய சாரம் சார்ந்தது. இன்றைய யோகம் சுபம். நிகழ்ச்சி சுபமாக நடந்து கொண்டுள்ளது. பத்திரை கரணம். இன்னைக்கு பத்திரையினால சேவல். சேவல் வந்து முருகனுடைய வாகனம். எனவே இதை திறம்பட நடத்துகிறவரே நம்ம முருகேஸ்வர் மற்றும் குமார். இவங்க 2 பேருமே முருகனுடைய பெயரை சார்ந்தவங்க. மேலும் இன்று ரேவதி நட்சத்திரம். ரேவதினா புதன். அதாவது புதன் சாரம் பெற்றவர் நான் தண்டபாணி. ஆயில்யம் நட்சத்திரம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அநேகமாக எனக்கு அடுத்து பச்சை கலர் துண்டு தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் நிறைய கலர் கிடைச்சிது. இப்போ எனக்கு பச்சை தான் ரெடியாக இருக்குது. அப்போ எனக்கு பச்சை கலர் துண்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஜோதிடம்ங்கிறனால எல்லாம் ஜோதிடர் மீட்டிங்கில் இருக்கிறோம் எல்லாருமே. ஓகே. இது வந்துட்டு நான் பிரபஞ்சம் நம்மளுக்கு இதன் படி தான் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு நடக்கும். ஓகே. இன்னும் டாபிக் வருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாந்தியுடைய பலன்கள். ஸோ மாந்தி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஜாதகத்தில் வந்துட்டு லக்னத்தில் மாந்தி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அதாவது வந்து ஒரு உறவுகளிடம் நெருக்கம் இருக்காது.
ஜாதகரை வந்துட்டு ஏன்னா நெருக்கம் இருக்காது அப்படிங்கும்போது அவனை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால தான் அவங்க ஜாதகருக்கு வந்து ஒதுக்கி வைப்பார்கள். ரெண்டாவது மாந்தி சாபம், அதாவது பிரேத சாபம் உண்டு. இது வந்துட்டு லக்னம் அப்படிங்கும்போது லக்னம்ங்கிறது தலை, ஹெட்டு. அப்போ தலை சார்ந்த வியாதி கண்டிப்பாக லக்னத்தில் மாந்திரிகளுக்கு இருக்கும். ஸோ தலையில் அடிபடம் பார்த்துக்கணும், அதுக்கு தக்க வைத்தியம் செஞ்சுக்கணும். ரெண்டாவது கொடி சுற்றி பிறந்தவங்க இந்த குடும்பத்தில் இருப்பாங்க. காலபுருஷனுக்கு முதல் வந்துட்டு செவ்வாய், அதனால் இங்கே வந்துட்டு செவ்வாய்ங்கிறது நிலத்தை குறிக்கும். ஸோ முதல் ராசி, அதனால் நிலம் செவ்வாய்ங்கிறது நிலத்தை குறிக்கும். அதனால் இவங்களுக்கு கண்டிப்பாக லேண்டு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது இது வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் அப்படியே இந்த செவ்வாய், அதாவது காலபுருஷனுக்கு அப்படியே லக்னத்தில் மாந்தி அப்படிங்கும்போதே அந்த லக்னம்ங்கிறது செவ்வாய் எப்படி முதல் காலபுருஷனுக்கு முதல் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக அந்த கிளைண்ட்டுகள் இருக்கும். அப்போ லேண்டு பிரச்சனை இருக்கும். அப்புறம் லேண்டுங்கும் போது நம்ம பூர்வீகத்தை சொல்லலாம். அப்போ பூர்வீகம் அல்லது ஒரு வாங்கிய இடம் இதெல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு இருந்தாலுமே அது வந்து யூஸ் செய்யாமல் இருப்பாங்க. காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்போது செவ்வாய் அப்படிங்கிறது ஆடு குறிக்கும். மேஷம் ஆடுன்னு எல்லாம் பார்த்துருப்போம். ஆடு வந்து எப்பவுமே ஜென்ரலாக பயக்கும் தன்மை. அதனால் இவரும் கொஞ்சம் பயக்கும் தன்மை கூடியவர். லக்னத்தில் மாந்திருக்கிறவங்க பயப்படுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மனபயம் உண்டு. இவங்களுக்கு வந்துட்டு லக்னத்தில் மாந்திக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் ஆட்டுடைய பால் வந்து மருத்துவ குணம் உள்ளது. அதனால் இவங்க வந்து மருத்துவ குணம் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. ஜென்ரலாக ஒரு ஆடுக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்படும். அதனால் இவங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியாக 2ல் மாந்தி அப்படின்னு பார்க்கும்போது கண்களில் நோய், இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விரயம், ஏன்னா 2ங்கிறது வருமானம். அதனால் வருமானத்தில் வந்து பண விரயம். அதே 2ஆம் இடம் அப்படிங்கும்போது காலபுருஷனுக்கு சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கும்போது சுக்கிரனுடைய கர்மப்பதிவு. அப்போ என்ன சொல்லலாம், நம்ம ஈஸியாக மன வாழ்க்கையில் குறைபாடு உண்டு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் பல் அப்படிங்கும்போது பல் தொந்தரவுகள் உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவராக இருந்தால் அதன் மூலம் இவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனா காசு. அப்போ டாக்டராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய காசு கிடைக்கும். பர்டிகுலராக லேடிஸ் டாக்டர் வந்து இதில் வந்து சிறப்பாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாகவே சுக்கிரனுடைய அதிகாரம் உள்ள வீடு. இவங்க வந்துட்டு லேட்டாக மேரேஜ் ஆவாங்க, அல்லது இவங்க குடும்பத்தில் வந்து காதல் திருமணம் இருக்கும். லேட்டாக ஆகிறது ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து கஷ்டம். அதனால் பொறுமையாக லேட்டாக மேரேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு. அப்படி இன்கேஸ் முன்கூட்டியே இளமையிலே திருமணம் நடந்துச்சோம்னா அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் நிறைய காசுக்காக கஷ்டப்படுவாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒன்று தான் கொடுக்கும். ஒன்று காசு கொடுக்கும், இல்லைன்னா மனைவி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார இழப்பு இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். கண்முகம் இதில் எல்லாத்துலேயும் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அடிபடுறதுக்கு காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவங்க வந்துட்டு காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். அதனால் நான் வந்து இவங்க பிறந்து 2 வருடத்தில் இவங்க குடும்பத்தில் 2 மரணம் நடக்கும். இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா கர்ம செலவுக்கு பணம் கொடுப்பது நன்மை தரும். அடுத்து 3ஆம் இடத்தில் மாந்தி. அது 3 நம்ம சகோதரனை குறிக்கக்கூடிய இடம். ஸோ சகோதரனுடைய ஒற்றுமை குறைவு, தான் என்ற அகங்காரம் தவிர்க்க வேண்டும். இதில் வந்து சகோதரனுக்கு வந்து கண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் மாமனாரால் நிம்மதி இல்லை. ஏன்னா இது வந்துட்டு 3ஆம் இடம் அப்படிங்கும்போது சகோதரன் அடிக்கும்போது செவ்வாயை குறிக்கும். ஸோ இந்த செவ்வாய்ங்கிறது வந்து மிதுனத்தில் பகையாக இருக்குது. அதே போல் குருவும் பகையாக இருக்குது. ஸோ இதனால் சகோதரருக்கு கண்டம் ஏற்படும். அடுத்தபடியாக புதனுடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்துட்டு காதல் கல்யாணம் இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாமே தொந்தரவு கொடுக்கும் இவங்களுக்கு. இவங்களுக்கு வந்துட்டு அதாவது 2 வீலரில், அதாவது ரெட்டை அப்படின்னு சொல்கிறான். புதனால ரெட்டை, அப்போனா 2 வீலர், அது நம்ம ஈஸியாக மைண்டில் பதிவு பண்ணி வச்சுக்கணும். ஸோ 2 வீலரில் இவங்க வந்து ஒரு விபத்து சந்திப்பாங்க, ஏற்பட்டு கொண்டே இருக்குது இவங்களுக்கு அடிக்கடி 3ல் மாந்தி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா
செவ்வாய் அப்படிங்கிறது சகோதரன் அப்படிங்கும்போது மோட்டார் வந்து இவங்களுக்கு பகை, செவ்வாய் பகை இங்கே. அதனால் வந்துட்டு இந்த மோட்டார் சம்மந்தப்பட்டது எல்லாமே இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்துட்டு இந்த செல்ஃபோன், இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இது எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு நன்மை தரும். ஏன்னா 3ஆம் இடம் மிதனம் புதன்னா டெலிகம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு மையம். ஸோ இதில் எல்லாமே இவங்களுக்கு வந்துட்டு நிறைய அடிஷ்னலாக பாசிட்டிவ் நடக்கும். அதே போல் சொத்து பிரச்சனைகள் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு முயற்சி 3ஆம் இடம் முயற்சி, ஆனால் அதில் வந்துட்டு தோல்வி கிடச்சிட்டே இருக்கு இவங்களுக்கு. அடுத்து 4 மாந்தி அப்படிங்கும்போது 4 அப்படிங்கிறது வந்து தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இங்கே வந்து 4 அப்படிங்கும்போது நாம் என்ன பண்ணலாம்னா, ஒரு தாய் வழியில் ஒரு சிறு வயதில் இறந்தவர்கள் இருப்பார்கள். அதாவது தாய் வழியில் இருப்பாங்க. அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடம் தாயை குறிக்கும். அதனால் அம்மா வீட்டு அருகிலே சுடுகாடு இருக்கும். ஏன்னா மாந்தினால பிரேதம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் சுடுகாடு இருக்கும். அல்லது ஒரு டெட் பாடி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சுடுகாடு போகும் பாதையாக கூட இருக்கலாம். இவங்களுக்கு வந்துட்டு வீடு கட்டும்போது இவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து அந்த அஸ்திவாரத்தில் ஏதாவது குழியில் தோண்டும் போது எலும்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்துட்டு வண்டி வாகனம் 4ங்கிறது வந்து வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய, அதனால் வண்டி வாகனத்தில் இவங்க போகும்போது இவங்களுக்கு வந்து ஆக்சிடென்டெல்லாம் நடக்கும். அதன் மூலிமா உயிரிழப்பும் கூட ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 4 அப்படிங்கிறது வந்து 4 வீலர். அப்போ கார் எல்லாமே 4 வீலர். அப்போ 4 வீலரில் அடிபடுவாங்க. ஸோ 4ங்கிறது வந்து ஒவ்வொரு எழுத்துக்கள், இப்போ கர்மம் அப்படின்னா கூட அது 4 எழுத்து தான். அந்த மாதிரி செய்வினை, மல்லிகை, நிம்மதி இது எல்லாமே இவங்களுக்கு இருக்காது. 4 எழுத்து கொண்டது எல்லாமே செய்வினை தோஷம் இருக்குது. மல்லிகை வந்து அடிக்கடி உங்கள் வீட்டில் மல்லிகை பூ வாசம் வீசும். நிம்மதி இருக்காது வாழ்க்கையில். இவங்களுக்கு வந்துட்டு லக்கு LUCK அது 4 எழுத்து தான். அதனால் லைஃப்பில் வந்து இவங்க கண்டிப்பாக லக்கு ஒரு வாட்டியார் உண்டு. அடுத்தபடியாக 5 மாந்தி அப்படின்னா 5ஆம் இடம் வந்து புத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம். ஸோ இவங்க வந்து அந்த புத்திர தோஷம் ஏற்படும். குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு ஏக்கம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே 5 அப்படின்னா புதன்னா காதல். ஸோ காதல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில். அதே புதன்னா தாய்மாமன் விஷயத்தில் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏமாற்றம் உண்டு. அதே புதன் அப்படின்னாலே மெடிசன். அதனால் ஒரு மருத்துவம் சார்ந்த படிப்பு 5 மாந்தி இருக்கிறவங்க முயற்சி பண்ணலாம். அதில் அப்படி டாக்டர் ஆனாங்கன்னா அந்த பிணம் அப்படிங்கிறனால இவங்க அடிக்கடி அதில் வந்து இப்போ மார்ச்சுரிக்கு போகிற டாக்டராக இருப்பாங்க. நிறைய டாக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி மார்ச்சுரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ மார்ச்சுரியில் இருக்கிற டாக்டராக அவங்க இருப்பாங்க. அதே போல் 5ங்கிறது சூரியனுடைய இடம். அதனால் அரசு மருத்துவராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ 5ங்கிறது புதன்னா கல்வி. அதனால் அதே புதன்னா கணக்கு. ஸோ கணக்கு சார்ந்த துறையில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே 5 அப்படிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கும். ஸோ குலதெய்வ கோயில் அருகே வந்து சுடுகாடு இருக்கும். அடுத்தபடியாக 6 மாந்தி. இந்த 6 அப்படிங்கிறது வந்து கடன் நோய் எதிரி குறிக்கக்கூடியது. ஸோ இதில் வந்துட்டு இவங்க கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் சீக்கிரம் அடைக்க முடியாது. கடனுக்காக மரணம் அடைவது இதெல்லாமே இந்த 6 மாந்தி இருக்கிற நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாமே இதில் நடக்கும். வியாதிக்காக கடன்படுவது. அதே புதனுடைய வீடுங்கிறனால நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், காதல் தோல்வி, கால் பிரச்சனைகள் இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். 6 என்பது வந்து பார்த்திங்கன்னா குடல் போன்ற வடிவம் குடல். அதனால் இவங்க வந்து குடல் பிரச்சனைகள் இருக்கும், வயிறு பிரச்சனைகள். அதே நோய் எதிரி கடன் அப்படிங்கிறனால எதிரிகளால் மரணம் ஏற்படலாம். ஒரு எதிரி கூட மரணம் அடைவார். அப்புறம் 6 என்பது இப்போ நாம் ஜென்ரலாக நதி, நீர், கடல், ஆறு அப்படிங்கிறோம். இது எல்லாமே ஒரு நீர் நிலையை குறிக்கக்கூடிய இடம். அதனால் நீர்கண்டம் கூட இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதிலே ரொம்ப விழிப்புடன் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக 7 மாந்தி. 7ஆம் இடம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர், நட்பு, கூட்டாளி. அதே போல் லைஃப் பார்ட்னர் வந்து கண்டம் ஏற்படும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே வழக்குகள் நஷ்டம் உண்டு. கூட்டாளிகளால் கண்டம் உண்டு. 7ங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கை துணை. ஸோ வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகும், கடன் தொல்லை இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 7 காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன் அப்படிங்கும்போது காசு விஷயத்தில் கடன் ஏற்படுவாங்க, கடன் தொல்லை இருக்கும். அதே மாதிரி ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது மன வாழ்க்கையாச்சா, அதனால் லைஃப் பார்ட்னரோட அதிக எதிர்பார்ப்பு இருக்காது.
அதே லைஃப் பார்ட்னருடன் சிறிது நேரம் பேசினாலே டயர்டாகிடுவாங்க. அதனால் அவங்களோட பிரியம் குறைவாக இருக்கும். நீங்கள் டயர்டுங்கிறது நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். 7ஆம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கும். ஸோ திருமணத்தின் போது இவங்களுக்கு ஒரு விபத்து, சம்பவம் இதெல்லாம் நடக்கும். லைஃப் பார்ட்னர் வழியில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விபத்துகள் நடக்கிற வாய்ப்புகள் அதிகம். அதே 7 என்பது வந்து 2ஆம் குழந்தையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதில் வந்து பாதிப்புக்கு கொடுக்கும். அடுத்தபடியாக 8ல் மாந்தி. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது கண்டம், அத்தை, அதிர்ஷ்டம், விபத்து, மர்ம உறப்பு இதெல்லாமே 8 குறிக்கும். அப்போ 8ல் மாந்தி இருக்கக்குள்ள என்ன ஆகுன்னா, ஜென்ரலாக 8நாளே நம்ம சனி பகவான் தான் சொல்லுவோம். சனி பகவானுடைய நம்பர். அதே போல் சனி பகவான் இரும்புக்கூடிய கிரகம், ஆயுள் காரகன். அதனால் இவங்களுக்கு வந்து ஆயுதத்தால் கண்டம் ஏற்படும். அதே போல் நோய் 8 நோயை குறிக்கும். அதனால் நோயால் அவதி உண்டு. இவங்களுக்கு வந்துட்டு 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு செவ்வாய்ங்கிறதுனால ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், விபத்து, இயற்கைக்கு மாறாக மரணம் ஏற்படும். ஒரு சிலருக்கு ரத்தம், பிபி, ப்ரெஷர் ஏறி கூட அதிர்ச்சியால் மரணம் கூட ஏற்படும். செவ்வாய்னா ரத்தம், அதனால் கொலை, மரணம் கூட வரலாம். 8ங்கிறது சனி பகவான். சனி பகவானுடைய நிறம் கருப்பு. கருப்பு உடை வந்து எங்கே இருக்குன்னா ஜென்ரலாக கோர்ட்டில் இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து கோர்ட் கேஸில் உண்டு. அதே 8ங்கிறது மர்ம உறுப்பு. ஸோ இதனால் இவங்களுக்கு வந்து யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே 8னா அதிர்ஷ்டம். ஒரு நாளார இவங்க வாழ்க்கையில் புகழ் கிடைக்கும், அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்தபடியாக 9ல் மாந்தி. 9 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தந்தை, குரு, பாக்கியம் இதை குறிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தந்தையுடைய வர்க்கத்தில் வந்துட்டு இவங்களுக்கு ஆயுள் குறைபாடு இருக்குது, தந்தை வழியில். அதே 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு குரு அப்படிங்கிறதுனால தந்தைக்கு மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் விரக்தி நடக்கும். 9ங்கிறது அதாவது 2வது குழந்தையை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மேலும் லேட் மேரேஜ் நடக்கும். ஏன்னா குருவுடைய வீடாச்சா, அதனால் குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆண் குழந்தையினால இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அடுத்து 10ல் மாந்தி. 10ல் மாந்தி அப்படிங்கும்போது 10ஆம் இடம் காலபுருஷனுக்கு சனி பகவானுடைய வீடு. ஸோ வந்து 10ங்கிறது வந்து தொழில், கர்மா, மாமியார், முறைப்பெண் இதெல்லாமே 10 குறிக்கும். ஸோ 10ல் வந்துட்டு மாந்தி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல தொழில், முதலீடு ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருந்தாலும் 10ல் ஒரு மாந்தி இருக்குது ரொம்ப நல்லது. ஏன்னா கொல்லி போடு இடம் 10ஆம் இடம். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டு. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஏதோ ஒரு குழந்தை இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக 10ல் மாந்தி இருக்கணும்னு நம்பி கல்யாணம் பண்ணலாம், கண்டிப்பாக குழந்தை இருக்கும். அதனால் எப்படியும் குழந்தை உண்டு. 10ஆம் இடம் தொழில் அப்படிங்கிறதுனால அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடம், ஆஃபீஸ் ஆகட்டும் எதுனாலும் சரி, எந்த தொழில் செய்யினாலும் பக்கத்தில் சுடுகாடு இருக்கும். அதே போல் தொழில் செய்கிற இடத்துல குலதெய்வம் பார்த்திங்கனாலே தோஷம் இருக்கும். 2வது அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா. அவங்க குலதெய்வம் கோயில் இருக்கிற இடத்துல கூட ஒரு மரணம் சம்பவம் நடந்திருக்கு. அதே 10ஆம் இடம் வந்து இன்சூரன்ஸு. ஸோ இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக 11ல் மாந்தி. ஸோ 11 அப்படிங்கிறது லாபஸ்தானம். அதே போல் மூத்த சகோதரரை குறிக்கக்கூடிய இடம், மருதாரம், லாபம், மாமனார் இதெல்லாம் குறிக்கும். ஸோ இதில் எல்லாமே லாபத்தை தரும். சனி பகவானுடைய வீடு காலபுருஷனுக்கு. ஜோதிடர்களுக்கு 11ல் மாந்திக்கு ரொம்ப சிறப்பு. இது வந்து 11 மாந்தி அப்படிங்கும்போது 11 மாமனார் குறிக்கிறதுனால மாமனார் பெரிய கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதே பார்த்தீங்கன்னா 11ங்கிறது கூட்டினா 2ங்கிறது குடும்பம். அதனால் லைஃப் பார்ட்னருக்கு ஆபத்து கண்டிப்பாக உண்டு. அதே 11ங்கிறது மூத்த சகோதரர். அதனால் மூத்த சகோதரர் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், இருந்தால் தொல்லை. அடுத்து 11ஆம் இடம்ங்கிறது வந்து காலபுருஷனுக்கு முழங்காலை குறிக்கும் சனி பகவான். அதனால் கால்வலி, உங்களுக்கு முழங்கால் வலி அடிக்கடி வரும். இறுதியாக 12ல் மாந்தி. இந்த மாந்திங்கிறது வந்து தாத்தா பாட்டி விரயம் இதெல்லாமே 12ஆம் இடத்தை சொல்லக்கூடிய அயன சயன போகத்தை குறிக்கக்கூடிய இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விரயம், கடைசியாக பாதம் தான் குறிக்கக்கூடிய இடம். அதனால் பாதத்தில் பிரச்சனைகள், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பாதம் டேமேஜ் ஆகும் இவங்களுக்கு. குருவுடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது 12ல் குரு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து குழந்தைகளால் பெரிய பிரச்சனைகள், குழந்தைகளால் ஏக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது.
இங்கே வந்துட்டு புதன் நீச்சம், அதனால் காலபுருஷனுக்கு மீனம் 12ஆம் இடம், அது புதன் நீச்சம், அதனால் புதனாலே காது, அதனால் இஎன்டி பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. அதே 12 அப்படிங்க பார்க்கும்போது வெளிநாடு, அப்போ வெளிநாடு வெளியூர் மரணம் இவங்களுக்கு வந்துட்டு 12 மாந்தியங்களுக்கு எங்கே மரணம் ஏற்படும்னா வெளிநாட்டிலையும் வெளியூரில் தான், பூர்வீகத்தில் மரணம் இருக்காது. இதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கண்ணதாசனுக்கு 12 மாந்தி. இதை வந்து நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதே வாரியாருக்கு 12 மாந்தி. அப்போ கண்ணதாசனுங்கிறது வந்து அயன சைன போகத்தில் நம்பர் 1, அதே வாரியார் அப்படி இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டு. ஸோ இதில் வந்து புகழ் கிடைக்கும். எப்படி இருந்தாலுமே 12 மாந்தினா புகழ் கிடைக்கும். கண்ணதாசன் கிடைச்சது, வாரியாருக்கு புகழ் கிடைச்சது. குருடைய வீடுங்கிறனால அவங்க நல்லா குருமார்கள் மாதிரி அவங்க வந்து நடந்தாங்க, பெயர் புகழ் கிடைக்கும். 12ஆம் இடம்ங்கிறது பாதத்தை குறிக்கிறதுனால வாக்கிங் போகும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். கால் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். எல்லோரும் நடப்பாங்க, இவங்க நடந்தாலும் காலில் கண்ணாடி ஏறும். அப்போ கண்ணாடி ஏறுச்சுன்னா இவங்களுக்கு பாதத்தில் டேமேஜ் ஆகும். ஸோ இவங்க வந்துட்டு வாக்கிங் போகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது வலிக்கி விழுகிற வாய்ப்புகள் அதிகம், பாதத்தில் வலிக்கி விழு, அதனால் ஒரு சர்ஜரி ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரமாக இவங்களுக்கு வந்து 12 பாத பிரச்சனைங்கிறனால இவங்க வந்து என்ன பண்ணணும்னா செருப்பு தானம் செய்வது சிறப்பு. ஓகே, இதுவரை நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சிகள், என்னுடைய ஜோதிட கருத்துக்களை பொறுமையாக செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், அனைத்து ஜோதிடர்கள், ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த காளீஸ்வரி மேடம் மற்றும் முருகேஸ்வரர், குமார், லக்ஷ்மணன் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க பாரதம், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். என்னுடைய செல்ஃபோன் நம்பர் 8072311613. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக பேசிய நமது தண்டபாணி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலமுருகேஸ்வரர் சார் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்.